What are you doing? Thought you were working. I'm looking at this. What is it? It's wire. It's a spool of wire. And I'm almost out of it. இந்த வீடியோ வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி மாரி. இந்த வீடியோ ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பார்த்தேன். அதில் ஒரு கமெண்ட்டை போட்டேன். அப்போ நிறைய ஒரு 6000 லைக்ஸ் அந்த மாதிரி ஏதோ வந்துருந்துச்சு. அது எனக்கு லைக்ஸ் வந்தது சந்தோஷம் இல்லை. பட் நான் ஒன்று நினச்சதை வந்து எத்தனை பேர் அதேமாரி நினச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் உட்காந்து ஏதோ ஒன்று சுத்தமாக கையில் ஒரு ஸ்பிண்டில் மாதிரி இருக்கும், அதில் நூல் மாரி கயிறு மாதிரி சுற்றி இருக்கும், அதை பார்த்துட்டே இருந்துகிட்டே இருப்பார். அப்புறம் அவர் ஒய்ஃப் வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னோடனே அவர் ஒன்றே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதை நான் வந்து வாங்குறப்ப இது ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் வந்து 40 வருஷம் வந்து எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர்ஸ்னு அந்த மாரி ஒயர் வச்சுருப்பாங்க, ஸ்பிண்டிலில் வச்சுருப்பாங்க. இதை நான் வந்து 40 வருஷமாக அதை வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா அது தீர்ந்து போச்சு. இது வந்து என் 40 வருஷமாக என் கூட இருந்திருக்கு. இது வந்து எவ்வளோ நான் வாங்குறப்ப எவ்வளோ பெருசு இருந்துச்சு, இப்போ இத்துணூண்டு ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் லைஃப் இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இது என் கூட இருக்குது அப்படின்ற மாரி அவருக்கு அது வந்து ஒரு கனெக்டடாக ஒரு விஷயமா அவர் வந்து பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அதை புரிஞ்சுக்கல, என்ன அவ்வளோ சில்லியாக இருக்க, ஸ்டூப்பிடாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இதை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. பட் நிறைய நேரம் வந்து ஆம்பளைங்களோட உலகத்தில் வந்து தனிமையை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏன் அந்த பைக்ஸ் பசங்களுக்கு பிடிக்குது, கார் பசங்களுக்கு பிடிக்குது, ஏன் அப்படின்னா வந்து அவங்க தனிமையில் வந்து அவங்கள ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்லாமல் அவங்களுக்கு கூட நிற்கிறது வந்து சம்டைம்ஸ் அதுதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். தனியாக இருக்கிறப்ப கடைசியாக இருக்கிறது இந்தமாரி ஒரு சில விஷயம் தான். அதனால தான் வந்து அது ரொம்ப பர்சனலாக சென்டிமெண்டலான ஒரு விஷயமா இருக்குது. இந்த பைக்கு, காரு, அவங்க கூடவே இருக்கிற ஒரு சில பொருள். ஏன்னா அந்த கஷ்டத்தில் வந்து வேறு எதுவுமே இல்லை. இத்தனை நாள் என் கூட எதுவுமே இல்லை. எல்லாரும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக, காரியத்துக்காக வராங்க. அது முடிஞ்சோன்னே போயிடுறாங்க. ஆனால் இதுங்க எதுவும் போகலல்ல அப்படின்ற மாதிரி. பசங்களோட லைஃப் இது வந்து நான் இந்த மைனிங் சைட்டு அண்டு இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, நான் நிறைய இந்த ஹை ரிஸ்க் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஃபெமினின் பசங்க சம்டைம்ஸ் பேசுகிறப்ப எனக்கு ஏன் அந்த கோவம் வருது அப்படின்னா, அவங்க இதுமாரி எதையுமே வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒரு ஹை ரிஸ்க் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. கேட்டால் இந்தமாரி ஏன் உலகத்தை உருவாக்குனாங்க அப்படின்றவாங்க. அது இல்லைனா உலகமே ஓடாது. பட் அந்தமாரி இடத்துல வந்து பசங்க வந்து அந்த கஷ்டத்தில் எல்லாத்துலேயுமே செய்கிறது வந்து அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இல்லை. நம்மளுக்கு கிடைக்காத வாழ்க்கை நம்ம பசங்க இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு அந்த கஷ்டத்தை அவங்க வந்து எடுத்துப்பாங்க. டெய்லியும் உயிர் போகும், கை போகும், கால் போகும், கஷ்டம் இருக்கும், வேர்வை இருக்கும், எல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த கஷ்டம் நான் பட்டால் தான் என் ஃபேமிலி கஷ்டம் இல்லாமல் இருக்குன்றது அவங்க அதை பிடிச்சி செய்வாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மென்.